வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்றைக்கு கணித பாடத்தில் 9-10 வகுப்பில் உள்ள மாணவர்கள் அட்சரங்களும் தொடர்பாக இடர்படுற பகுதிகளில் கணித்து பார்க்க போகிறோம். அதில் பாருங்க பிள்ளைகள், அட்சரங்கத்தில் நாங்கள் 3 வகையான வினாக்கள் பெறும். இந்த 3 வகையான வினாக்கள் விளங்காததால் அரைவாசிக்குள்ள விடவில்லை. முதலாவது பிள்ளைகள் சுருக்குகள் கேள்வி வந்த உடனே என்ன செய்வோம் என்றால், அந்த கணக்கில் கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல், பெருமானம் காணுதல் போன்ற விஷயங்கள் தான் அதில் வரும். இதில் அட்சரணியத்தில் வர 2வது விஷயம் என்னென்னு சொன்னால் காரணிப்படுத்துக. இப்படி காரணிப்படுத்துகன்னா நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், தரப்பட்ட கோவையை பெருக்கமாக எழுதுவோம். தரப்பட்ட கோவையை பெருக்கமாக எழுதுவோம். 3வது வகையாக வர கணக்கு என்னென்னு சொன்னால் தீர்க்க. இப்படி தீர்க்காண்ட கேள்வி வந்ததுன்னா என்ன செய்வோம்னா, அது ஒரு சமன்பாட்டுக்கு தான் தீர்க்காண்ட கேள்வி வரும், கோவைகளுக்கு வராது. அப்போ சமன்பாடு வந்தால் தான் நாங்கள் தீர்க்காண்ட கேள்வி வரும். அப்போ தீர்க்காண்ட கேள்வி வந்து அதில் என்ன செய்வோம்னா, அந்த சமன்பாட்டில் உள்ள அட்சர உறுப்பு கண்டு பெருமானம் காண வேண்டியது. இந்த 3 வகையும் தான் அட்சர நேரத்தில் வர 9, 10, 11 உள்ள கேள்விகள் வகை. இதை சரியாக நாங்கள் என்ன சொன்னால் எங்களுக்கு கணக்கு இலவாயிடும். இதில் நாங்கள் இன்றைக்கு இந்த காரணிப்படுத்துகின்ற வகையை மட்டும்தான் பார்க்க போகிறோம். சரி, அட்சர நில கோவைகளை காரணிப்படுத்துது. இந்த காரணிப்படுத்துகளில் ஒவ்வொரு வகைகள் இருக்கு. அதில் முதலாவதாக நாங்கள் பார்க்க இருக்கிறது ஈருறுப்பு கோவைகளின் காரணி. 2 உறுப்பு இருந்தால் அந்த உறுப்புகளுக்கு எப்படி காரணிப்படுத்துகிறத பார்க்க போகிறோம். 2வது விஷயம் காரணிப்படுத்துதல் 4 உறுப்பு இருந்தால் அந்த கோவைகளை 2 உறுப்பாக வைத்து காரணிப்படுத்துது. அடுத்தது 3 உறுப்பு கோவைகளின் காரணி ஒன்று ஒரு விஷயம் இருக்கு. அப்போ 3 உறுப்பு வந்தால் எப்படி காரணிப்படுத்துறா 4 உறுப்பாக மாற்றி காரணிப்படுத்துது. இந்த 3 வகையில தான் காரணிப்படுத்துறது இருக்கு. இதில் ஒவ்வொரு வகையாக இப்போ நாங்கள் தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஒன்று, முதலாவது ஈருறுப்பு கோவைகளின் காரணி. ஈருறுப்பு கோவைகளின் காரணிப்படுத்தியதில் 2 வகையில கணக்குகள். ஒன்று சாதாரணமாக பொது காரணியை உருவாக்குதல். அதாவது தரப்பட்ட கோவை என்ற போக்காப்பையை நாங்கள் வெளியில பொதுவாக எழுதுவோம். 2வது விஷயம் இரு வர்க்கங்கள், வர்க்க வித்தியாசம். அதாவது இரு வர்க்கங்களின் வித்தியாசம்னா கழித்தலாயிருக்கு. அப்படியான கணக்கு வரும். இதில் தனித்தனியாக ஒன்றா பார்க்க போகிறோம். முதலாவது பொது காரணி உருவாக்கும். இதுதான் உங்களுக்கு 8ஆம் ஆண்டிலிருந்து வர கணக்கு. 7ஆம் ஆண்டிலே ஸ்டார்ட் பண்ணி 8ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக வரும். நீங்கள் எந்த கணக்கு வந்தாலும் முதலாவது பொது காரணியை உருவாக்க பார்த்துட்டு தான் எல்லா காரணிப்படுத்த கணக்குகளையும் செய்யவும். அதில் முதலாவது ஒரு காரணத்தை பார்ப்போம். 5 சக 10 ஒரு கோவை வந்துருக்கு. இந்த கோவையை காரணிப்படுத்தி கண்டு வரும். சின்ன கோவையில்னா பொது காரணியை உருவாக்க கண்டு வரும். மற்ற எல்லா கணக்குமே காரணிப்படுத்தி கண்டு தான் வரும். இதில் இந்த காரணிப்படுத்துதல் 5 சக 10 சொன்னால் இது 2 இலக்கங்களிலிருந்து பெருக்கமாக எழுதும். இந்த 5 எப்படி பெருக்கமாக எழுதலாம்னு சொன்னால், நாங்கள் 5 தரவை எழுதலாம். அதே மாதிரி 10 எப்படி பெருக்கமாக எழுதலாம்னா 5 எழுதலாம். இங்கே பாருங்க, இப்போ 2 இடமும் இந்த 5 பொதுவாக இருக்கு. அவங்க 2 பொதுவாக இருக்கிறார்கள். நாங்கள் ஒரு இடத்தை எழுதினால் பொதுவாக எடுத்தோம்னா இந்த 5 2 வெளியில் எடுத்தோம்னா அடையக்குள்ள இந்த வையும் 2 மட்டும் இஞ்சி. இப்போ பாருங்க, கூட்டலாக இருந்த கோவை பிரேக்கெட் 2 பெருக்கல் இருந்து பெருக்கலாம் மாறி. இதுதான் பொது காரணியை உருவாக்கு அல்லது காரணிப்படுத்த. தெரியும். இன்னொரு காரணம் பார்ப்போம். 2வது எக்ஸ் வர்க்கம் சக 4x. அப்போ உங்களுக்கு இந்த கோவைகளை பெருக்கமாக தெரியும். ஒவ்வொரு உறுப்பையும் பெருக்கமானது தெரியும். அப்போ எக்ஸ் வர்க்கத்தை எப்படி பெருக்கமானதுனா எக்ஸ் அரை எக்ஸ் என்றது. எக்ஸ் வர்க்கம் என்றது எக்ஸ் அரை எக்ஸ். அதே மாதிரி இந்த 4x என்றது எப்படி வரும்னா 4 அரை எக்ஸ் என்று வரும். அப்போ எக்ஸ் வர்க்கத்திலையும் இந்த 4xலையும் பாருங்க 2 இடமும் ஒரு எக்ஸ் பொதுவாக இருக்கு. இந்த பொதுவாக இருக்கிறார்கள். நாங்கள் வெளியில பொதுவாக ஒருக்கா 2 தடவை எழுதுறதுக்கு ஒருக்கா எழுதுறோம். எழுதி நாம் மீங்கிறது இந்த எக்ஸும் 4. அதுதான் எங்களுக்கு இதுக்குரிய காரணிப்படுத்தின பொது காரணியை உருவாக்கின கோவையாக வரும். சரி, அப்போ எக்ஸ் வர்க்கம் சக 4xை காரணிப்படுத்த வேண்டாம். சின்ன வகுப்பில் இந்த வரி எழுத கொண்டு வருமே, நீங்கள் எழுத இதில் 2லையும் என்னத்தை பொதுப்படுத்தலாம்னு பார்க்குறோம். அட்சர உறுப்புல இந்த அட்சர உறுப்புல குறைஞ்ச அடுக்கு வெளியில் எடுக்கிறோம். இதில் 2 அடுக்கு இருக்குது, இதில் எக்ஸுக்கு ஒரு அடுக்கு இருக்குது. அப்போ நாங்கள் எக்ஸை வெளியில் எடுக்கிறோம். மீங்கிறத பார்த்து எழுதுவோம். எக்ஸ் வர்க்கம் வரணும்னா எக்ஸ் இந்த பிரகண்டாக இருக்கிறது. எக்ஸால இருக்கு எக்ஸ் வர்க்கம் இருக்கு. அதே மாதிரி 4xன்னா 4 தடவை எக்ஸ். அதில் எக்ஸை வெளியில் எடுத்துட்டோம்னா இந்த 4 உள்ளுக்கு மிஞ்சி. ரைட். எக்ஸ் வர்க்கம் சக 4க்கு காரணிப்படுத்தினா எக்ஸ் பிராக்கெட்டுக்கு எக்ஸ் 4. என்ன ஒரு காரணம் பார்ப்போம். 3 டைம்ஸ் 3. இங்கே இந்த கணக்கில் எல்லாம் பெருக்கமானதுக்கு ஆகல் வந்து இந்த கணக்கில் பாருங்க 3 டைம் நாங்கள் 3 தடவை மட்டும் எழுதலை.
ஆனால் இந்த மூன்று எப்படி பெருக்கலாம் எழுதலாம்னா 3 தரம் உண்டு. எந்த இலக்கத்திலையும் பெருக்கமாக எழுதலாட்டி அந்த இலக்கத்தோட உண்டு கட்டாயம் பெருக்கலாக இருக்கு. இது ரெண்டுலையும் பாருங்க 3 பொதுவாக இருக்கிற வழியாக அந்த 3 வழியில் எடுத்து அமைங்கிறது எம் செய்வோம். இதுதான் முதலாவது பொது காரணியை உருவாக்குகின்ற அடிப்படை விஷயம். இப்போ கொஞ்சம் அச்சர உறுப்புகள் மாத்திரம் கொண்ட கோவைகளாக கொஞ்சம் பெருசாக தெரியும். ஏ வர்க்கம் சக பி, இங்கே 4ab சயம் 3bc. இங்கே பாருங்க இதை பொது காரணியை உருவாக்க இல்லை காரணிப்படுத்த வேண்டிய கேள்வி வந்தால் இதில் எல்லா இடமும் 6 இருக்குன்னு பார்க்கவும். எல்லா இடமும் 6 இருக்குன்னு பார்க்கவும். இங்கே பாருங்க இதில் ஏ பெருசாக இருக்கு, ஏ வர்க்கம் இருக்கு. இதில் 4a இருக்கு, ஆனால் இங்கே ஏ இருக்கு. அப்போ ஏ எடுக்கலாம். இங்கே பி இருக்கு, இங்கேயும் பி இருக்கு, இங்கேயும் பி இருக்கா. அப்போ எல்லா இடம் இருக்கிறோட பிஏ பொது எடுக்கலாம். வேறு எவ்வளோ சி இங்கே மட்டும்தான் இருக்கா, அவர் பொது எடுக்கலாம். அப்போ அடுத்ததாக பாருங்க இதில் எல்லா இடமும் இருக்கிற பிஏ வழியில் எடுத்த வேண்டாம். இந்த பிஏ வழியில் எடுத்துட்டோம்னா இந்த பி வழியில் வந்துட்டுது. அப்போ ஏ வர்க்கம் இங்கே இருக்கு, சக இந்த பிஏ எடுத்துட்டோம்னா 4a இருக்கு, சய இந்த 3b அதில் பி எடுத்துட்டோம்னா 3ம் சியும் இங்கே இருக்கு. இதுக்கு இடையிலாம் பெருக்கல் இருக்கு. இதுக்கு பிறகு இதில் ஒருத்தரையும் பொது எடுக்கலாம். இதோட இது சரி. அடுத்த கேள்வி ஏ வர்க்கம் பிசி சக ஏபி வர்க்கம் சி சய ஏபிசி வர்க்கம். இப்படி அச்சர உறுப்புகள் எல்லாம் வந்துருந்தா முதல் அச்சர உறுப்பு பார்க்கணும். இங்கே ஏ வர்க்கம் கிடக்கு, இங்கே ஏ கிடக்கு, இங்கே ஏ கிடக்கு. ஆக மொத்தம் உள்ளதுக்கு குறைஞ்சி எடுக்க வெளியில் எடுக்கல. எல்லா இடம் ஏ இருக்கிறோட ஏ எடுக்கலை. அதே மாதிரி இங்கே பி இருக்கு, இங்கே பி வர்க்கம் கிடக்கு, பி கிடக்கு. குறைஞ்ச எடுக்கு இங்கே 1ஆம் அடுக்கு, இங்கே 2ஆம் அடுக்கு, இங்கே 1ஆம் அடுக்கு. பியும் எடுக்கலை. அதே மாதிரி இங்கே சி இருக்கு, இங்கேயும் சி இருக்கு, இங்கே சி வர்க்கம் உண்டா, இங்கே சி இருக்கு. ஆகவே சியையும் பொது எடுக்கலை. ஆகவே எல்லா இடமும் பார்த்தோம்னா ஏபிசியோ ஒரு எடுக்கலை. எடுத்தா உள்ளுக்கும் மிஞ்சிடும். இதில் ஏ வர்க்கத்தில் ஏ எடுத்தா ஒரே மிஞ்சுது, மிச்சம் பியும் எடுத்துட்டோம், சியும் எடுத்துட்டோம், ஏ மட்டும்தான் மிச்சம். இதில் ஏபி வர்க்கம் சியில் ஏ எடுத்தாச்சு, இதில் பி வர்க்கத்தில் ஒரு பி எடுத்தா ஒரு பி மட்டும் மிஞ்சும், சி எடுத்தாச்சு, பதவளவு. ஏபிசி வர்க்கத்தில் பாருங்க வழிகள் ஏ எடுத்தாச்சு, பி எடுத்தாச்சு வழியில், சி வர்க்கத்தில் ஒரு சி எடுத்தால் ஒரு சி மட்டும் மிஞ்சும். திருப்பி பெருக்கி பார்க்க இதே கேள்வி வரும். அப்போ பொது காரணியை உருவாக்க வேண்டியதில்லை, நீங்கள் இதை மட்டும்தான் பார்க்கணும். ரைட். அடுத்தது இது ஒரு வகை கணக்கு. ரெண்டாவது இரு வர்க்கங்களின் வித்தியாசம், அதாவது வர்க்க வித்தியாசம். ரெண்டு இருக்கிற கோவைகளில் இப்படியும் இருக்கு. அதாவது எக்ஸ் வர்க்கம் சை வை வர்க்கம் என்ற வடிவில் ஒரு கோவை வருமா இருந்தால் இதை காரணிப்படுத்தணும்னா ஒருக்கா அடி ரெண்டையும் கூட்டணும், மற்றது இந்த அடியில இருந்து மற்ற அடி என்ன செய்யணும்னா கழிக்க வரும். ஒருக்கா கூட்டி எழுதுறது, ஒருக்கா கழிக்க எழுதுறது. இதுதான் வர்க்க வித்தியாசம். தெரியும். இதில் பாருங்க அடுத்தது எப்படி கேள்வி வருதுன்னு பார்ப்போம். பாருங்க எக்ஸ் வர்க்கம் செய்ய 3 வரும். ஆகையும் இந்த அடி ரெண்டையும் ஒருக்கா கூட்டணும், ஒருக்கா கழிக்க எழுதுவோம். பாருங்க எக்ஸ் ஆக 3 எக்ஸ் 3 கூட்ட கழித்தல் ஆகிறது பெருக்கலாம். அதை காரணிப்படுத்தி முடிஞ்சு. ரெண்டாவது எக்ஸ் வர்க்கம் சை 25. 25 பாருங்க எப்படி எழுதலாம். எக்ஸ் வர்க்கம் வர்க்கம் ஆயிருக்கு, 25 வர்க்கம் ஆயிருக்கு. அப்போ எக்ஸ் ஆக 25 எக்ஸ் 25 எழுதிடலாம். இது வர்க்கமானதும் 25 என்னத்தில வர்க்கமானதுலாம் 5 வர்க்கமானது. அப்படி வர்க்கமானது இலக்கம் வந்தால் மட்டும்தான் அப்படி கணக்கு செய்யலாம். எக்ஸ் ஆக 5 எக்ஸ் 5. அடுத்த கேள்வியை பாருங்க 9 எக்ஸ் வர்க்கம் சை 36. இப்போ பாருங்க எக்ஸுக்கு வர்க்கம் இருக்கு, ஆனால் 9க்கு வர்க்கம் இருக்கு, 36க்கும் வர்க்கம் இருக்கு. அப்போ இங்கே 9 நாங்கள் வர்க்கமானது 36ஐயும் வர்க்கமானது. ஆனால் இது 9 3 வர்க்கம் எக்ஸ் வர்க்கம், இது 6 வர்க்கம் எழுதினீங்க என்றால் உங்களுக்கு கணக்கு போட முடியாது. நான் சொன்னால் காரணிப்படுத்த வேண்டிய கேள்வி வந்தால் முதலாவது பொது எடுக்கையில் உருவாக்கும். இது ரெண்டுலேயும் இது பொது காரணி உருவாக்கும். இங்கே பாருங்க இது 9 இருக்கு, 36 9 வர்க்கமானது 9 4 எழுது. ஆகவே இந்த 9 ஒளியில் எடுத்தோம்னா எக்ஸ் வர்க்கமும் 9 4 இந்த 4 உங்களுக்கு வரும். இப்போ கழித்தல் ஆயிருக்கு, இது ஒரு வர்க்கம் இருக்கு, இதையும் வர்க்கமானது. என்னத்தில வர்க்கமானதெல்லாம் 4 2 வர்க்கமானது. ஆக 9 எக்ஸ் வர்க்கம் சை 2 வர்க்கம். சரி, இனி என்ன செய்யணும் என்றால் 9 வழியில இருக்குது, இந்த எக்ஸையும் 2ஐயும் ஒருக்கா கூட்டணும், ஒருக்கா எக்ஸ்ல இருந்து 2 கழிப்போம். ஆகவே அடுத்தது பாருங்க 9 எக்ஸ் ஆக 2 எக்ஸ் 2. இங்கே பாருங்க இது கொஞ்சம் பெரிய கோவையா இருக்கு. எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் ஆக முழுவதையும் வர்க்கம் சை 9 இருக்கு. இதுவும் பாருங்க ஒரு வர்க்கமா இருக்கு, இதையும் வர்க்கமானது. எப்படி எழுதலாம் 3 வர்க்கம் எழுதலாம். அப்போ இதுவும் ஒரு வர்க்கம், இதுவும் ஒரு வர்க்கம். ஆக இந்த அடி ரெண்டையும் ஒருக்கா கூட்டி ஒருக்கா கழிச்சோம்னாச்சு பாருங்க எக்ஸ் ஆக உடைந்து ஒருக்கா 3 கூட்டுறோம், ஒருக்கா எக்ஸ் ஆக 3 கழிக்கிறோம். ஆக இப்போ பெருக்கலாம். ஆக இந்த கோவை காரணிப்படுத்தி முடிச்சு. ரைட். அடுத்து இனி 4 உறுப்பு கோவைகளை 2 உறுப்பாக எடுத்து காரணம். 4 உறுப்பு கோவைகளை எப்படி காரணிப்படுத்தணும் பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் 2 உறுப்பு கோவைகள் மட்டும் காரணப்படுத்தினாங்க. என்ன பார்த்தா 1
பொதுக்காரணியை உருவாக்குதல். ரெண்டாவது வர்க்க வித்தியாசம். ரெண்டு உறுப்பு வர்க்கமாகவும் கழித்தலாக இருந்தால், கூட்டலாக இருந்தால் செய்யலாம், கழித்தலாக இருந்தால் அது ரெண்டையும் ஒருக்கா கூட்டி அடிரண்டையும் கூட்டி கழிக்கிறது செய்யலாம். இப்போ என்ன போகிறோம்னா 4 உறுப்பு வரப்போகுது. எனக்கு 2 வந்தது, இப்போ 4 உறுப்பு வரப்போகுது. இப்போ இந்த 4 உறுப்பு கோவையில் எப்படி காரணம் இங்கே வேறு ஒரு கோவை வந்து AX சக BX சக AY சக BY இருக்கு. இந்த கோவையில் எப்படி காரணம் வேறு எல்லாத்துலேயும் பொது எடுக்கலாம். அங்கே A இருக்கு, X இருக்குது, இதில் B இருக்கு, X இருக்கு, ஆனால் இங்கே X இருக்கு, இங்கே A இருக்கு, ஆனால் அங்கே X இருக்கு, இங்கே Y கிடையாது. அப்போ என்ன செய்வோம் இந்த கோவையை இதில் ரெண்டுலேயும் முதல் பொது எடுக்கலாம். இது ரெண்டுலேயும் என்ன எடுக்கலாம், X இருக்கக்கூடிய X வழியில் எடுக்கலாம். எடுத்தால் இந்த Aயும் Bயும் மீன்ஸ் இந்த ரெண்டுலேயும் பாருங்கோ வையை பொது எடுக்கலாம். இது ரெண்டு இடம் வை இருக்கிற வழியில் இங்கே Aயும் Bயும் மீன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் A சக B இருக்கு, இதுலேயும் A சக B இருக்கு. இந்த ரெண்டு இடம் இருக்கிற A சக Bயை பொது எடுத்தோம்னால் மிஞ்சிறது இந்த Xம் Y. இப்போ பாருங்க 2 கோவைகளாக வந்து பெருக்கமாகவே. ஆகவே இந்த 4 உறுப்பு கோவைகளை காரணிப்படுத்தணும்னா ஏதாவது 2 உறுப்பாக சேர்த்து காரணிப்படுத்த முடியும். பாருங்க அடுத்தது AX சக BY சய AY சய BX இருக்கு. இது ஒரு 4 உறுப்பு கோவை. முதல் செய்த கணக்கு மாதிரி இந்த கணக்கில் பாருங்க இது ரெண்டுலையும் எதுவும் பொதுவாக எடுக்கலாம். அதுவும் அதே மாதிரி தான் நாங்கள் பக்கத்தில் பொது வருது, இதுலேயும் பொது எடுக்கலாம். பாருங்க இதே இடம் மாற்றி எழுத போகிறோம். எப்படி எழுத போகிறோம்னா இந்த AX இருக்கிறபடியா இந்த A அல்லது X உள்ள ஏதாவது ஒரு உறுப்பை கொண்டு பக்கத்தில் எழுத போகிறோம். A அல்லது X உள்ள உறுப்புன்னு சொன்னால் இங்கே பாருங்க இதில் AY கிடக்கு, அந்த AY எதுக்கு முன்னுக்கு எழுதிடு. சரி, அதே மாதிரி அடுத்த இங்கே X முன்னுக்கு வரப்படி இங்கே X வரது முன்னுக்கு எழுதுவோம். இந்த BX கடையாளம் அதை இங்கே போடும். மிஞ்சி இருக்க இந்த BY கொண்டு இங்கே எழுதிடு. அடுத்ததாக என்ன செய்யப்படணும்னா இது ரெண்டுலேயும் பொது எடுக்கும். A இருக்கிறபடியா 2 இடம் A எடுத்தோம்னா மிஞ்சிறது Xம் ஒரு Y. இதில் பாருங்க சய BX சக BY இருக்கு, ஆனால் இதில் சய இருக்கக்கூடிய கட்டாயம் சய தான் பொது எடுக்கும். எடுத்தால் மிஞ்சிறது இதில் ஒரு Xம். இங்கே சய எடுக்கும் போது இங்கே உள்ள அடையாளம் மாறும். திருப்பி பாருங்க சயவால இருக்க சகவை. இதில் சயவை பொது எடுக்கும் போது போது முழுக்குள்ள அடையாளம் மாறும். அவை B எடுத்த மாட்டாங்க, மிஞ்சிறது இந்த Y மீன்ஸ். இப்போ பாருங்க இங்கேயும் எக்ஸேவை இங்கேயும் எக்ஸேவை. ரெண்டு இடம் பொதுவாக ஒரு ஆள் இருக்கக்கூடிய அவரை வழியில் எடுத்த மாட்டார். மிஞ்சிறது இந்த ஏயும் இந்த பியும் ஏ செய்யும். இப்போ கூட்டலாக கழித்தலாக இருக்கிற கணக்கு பெருக்கலாம் இருக்குது. ஆகவே காரணிப்படுத்தி முடிஞ்சு. அடுத்த கணக்கு பாருங்க, இவ்வளோ நேரம் மற்ற மட்டும் இருந்தது. இப்போ ஒரு இலக்கத்தில் பார்ப்போம். பாருங்க X வர்க்கம் சக 5X சக 3X சக 15 தந்திருக்கு. அது அச்சர ரூபு, இது இலக்கத்தில் இருக்கு. இது ரெண்டுலேயும் பாருங்க X பொது எடுக்கலாம். எடுத்தா மிஞ்சிறது X சக 5 சக. இது ரெண்டுலேயும் பாருங்க இது 3X கிடக்கு, இது 15 கிடக்கு. 15 3 தடவை எடுக்கலாம். அப்போ இதில் ஒரு 3 பேர் அந்த 3 எடுத்தோம்னா மிஞ்சிறது Xம் இந்த 5. ஆகவே இது ரெண்டுலேயும் இப்போ X சக 5 வரபடியா X சக 5 வழியில் எடுத்தால் மிஞ்சிறது இந்த Xம் 3 X சக 3. இது 4 உறுப்பு கோவைகளை எப்படி காரணிப்படுத்துறது பார்த்தது. அடுத்ததாக நாங்கள் 3 உறுப்பு கோவைகள காரணி பார்க்க போகிறோம். 3 உறுப்பு கோவைகள். 3 உறுப்பு கோவைகள் அப்படியில் இவ்வளோ நேரம் எழுதின மாதிரி இல்லாமல் 3 உறுப்பு தான் இருக்கு. பொது எடுக்கிற காரணம் வர மாட்டேங்குது. பாருங்க X வர்க்கம் சக 5X சக 6. இதில் பொது ஒன்றும் எடுக்கலாம். பிள்ளை மாதிரி வர்க்க வித்தியாசம் வராது. இதில் ரெண்டுலேயும் பொது எடுக்கலாம் அந்த வேண்டாம், ஆனால் இதுக்கு பொது எடுக்கலாம். எடுத்தாலும் கணக்கு கூட்டலாக தான் வந்து நிற்கும், பெருக்கலாக வராது. காரணிப்படுத்துகின்ற பெருக்கலாக வரும். அப்போ இந்த கணக்கு என்ன செய்ய போகிறோம்னா இதுக்கு ஒரு புதுமுறை இருக்குது. என்னென்னு சொன்னால் இந்த X வர்க்கத்தின் முன்னுக்குள்ள குணகம், அதுக்கு முன்னுக்குள்ள இலக்கம் 1 இங்கே 1 6 6. அது அடையாளத்தோட பார்க்கணும். இங்கே சகம் 1 6 6 பெருக்க 6ஐ பெருக்கமாக எழுதுவோம். அதாவது சக 6 வரணும். சக வரணும்னா 2 இலக்கம் இந்த 3 ரூபாய் என்ன போகிறோம்னா 4 ரூபாய் மாற்ற போகிறோம். 3 ரூபாய் 4 ரூபாய் மாற்றினா என்ன செய்ய போகிறோம்னா அது ஒரு முறை இருக்குது. பெருக்க சக வரணும்னா 2ம் சயவாக இருந்தாலும் சக வரும், 2ம் சகவாக இருந்தாலும் சக வரும். பெருக்கும்போது சயவால பெருக்கினாலும் சக, சகவால பெருக்கினாலும் சக. அப்போ இங்கே சக 6 வரணும்னா அப்படியே 6 தடவை 1 எழுதலாம். காரணி 6 இந்த காரணியை எழுதிருக்கும். அல்லது 3 தடவை 2 எழுதலாம். 2 பேரும் சகவாக இருக்கணும் அல்லது சேவாக இருக்கும். அதுக்கு பிறகு பார்க்கணும் இந்த நடுவில் உள்ள இலக்கத்தின் கூடி நடுவில் சக 5 இருக்கு. இந்த உண்மையில இந்த 5 எக்ஸை நாங்கள் 2 ரூபாய் உடைக்க போகிறோம். சக 5 வரணும்னு சொன்னால் இதில் 3ஐயும் 2ஐயும் கூட்டினால் தான் சக 5 வரும். ஆகவே இந்த கோவையை என்ன செய்ய போகிறோம்னா 3 ரூபாய் கோவையை நாங்கள் 4 ரூபாய் மாற்றலாம். எப்படி மாற்ற போகிறோம்னா X வர்க்கம் சக இந்த 5X 3X சக 2X சக 6 மாற்றிடும். இவன் இதே கேள்வி 5 இருக்கு. இந்த 5X 3X இந்த 4X ஒரு Xன்னு எழுதுறா. ஆனால் பொது எடுக்க சரியா வரா. அப்போ எப்படி சரியா பொது எடுக்கணும்ன்றது தான் இந்த முறை. இதுக்கு புள்ளி எதுவும் வழங்குவது இல்லை. இது நீங்களும் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம்.
இப்போ இனி பாருங்க ரெண்டுலேயே பொது எடுத்து ஒரு எக்ஸா பொது எடுக்கும். எக்ஸா பொது எடுத்தால் இந்த எக்ஸாக 3 மிஞ்சி இதில் எக்ஸ் இருக்கிறதுல எக்ஸ் எடுத்துட்டா இந்த 3 எக்ஸில் எக்ஸ் எடுத்தால் ஒரு 3 மிஞ்சி சக இது ரெண்டுலேயே பாருங்க 2 பொது எடுக்கும். 2 பொது எடுத்து இதில் ஒரு எக்ஸும் இதில் ஒரு 3 மிஞ்சி. இப்போ பாருங்க இதே இங்கேயும் சமனாயிருக்கு. இங்கே எக்ஸாக 3 இங்கேயும் எக்ஸாக 3 எக்ஸாக 3 பொது எடுத்த மாட்டாங்க இங்கே இருக்க எக்ஸ்ன்னு சக. இப்போ பாருங்க கூட்டலாவில் போய் இவ பெருக்கலாக 2 பெருக்கமாக வந்துட்டு ஆகவே காரணிப்படுத்தி முடிச்சு சரியோ. அப்போ இதில் நீங்கள் 3 கேட்டு கண்டுபிடிக்க சும்மா 5 எக்ஸ் 4 எக்ஸ் 1 எக்ஸ் என்று போடலாம் 10 எக்ஸ் 5 எக்ஸ் என்று போடலாம். அதுக்கெல்லாம் பொருத்தமாக வராது. நீங்கள் எழுதுனீங்கன்னா கடைசி எப்படி பெருக்கமாக எழுதிடலாம். அப்போ அதுக்கான முறை தான் இது. அப்போ உங்களுக்கு இது வடிவாக வழங்கி இருக்கணும். கூட்ட சகாறு வரணும்னா இங்கே 2 சகவாக இருக்கணும் 2 சேவாக இருக்கணும். நடுவில் உள்ளது சகவாரப்படி இங்கே 2 சகவாக இருக்கும். இது ஒவ்வொரு அடையாளங்கள் மாற கணக்கள் மாறும். ஒரே விஷயத்தை நான் தூரம் வர மாதிரி மாற்றிகளை காட்டும் பாரு. அடுத்த கேள்வியை பார்ப்போம். பாருங்க இதே மாதிரி கேள்வி தான் ஒரு நம்பர் தான் மாற்றி வருது. எக்ஸ் வர்க்கம் சய எக்ஸ் சகார். அதே கேள்வி இந்த அடையாளம் மட்டும் மாறிடுது. எக்ஸ் வர்க்கம் சய எக்ஸ் சகார். இங்கேயும் சகார் தான் இருக்கு. அப்போ சகவரம் உண்டால் 2 சைவாக இருக்கணும் அல்லது சகவாக இருக்கணும். இது உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு பாருங்க சக 6 வரணும். அண்டா 6 தரம் உண்டு 3 தரம் தான் 4 காரணம். 2 சகவாக இருக்கலாம் அல்லது 2 சைவாக இருக்கலாம். இதில் நடுவில் பாருங்க இவரை தான் பிரிச்சு எழுத போகும். சய எக்ஸை தான் பிரிச்சு எழுத போகும். சய எக்ஸை பிரிச்சு எழுதிக்க 2 சய வரலாம். சகவரத்துக்கு சாத்தியம் இல்லை. ஆகவே 2 சயவாக தான் இருக்க வேணும். அது 2 ஒரே இடையோட 2 கூட்டுப்படும். அப்போ 5x 3x 10x சயவில் வரும். இப்போ 5x எப்படி எழுதணும்டா 3x 10x என்று சொல்லி நாங்கள் 2மே சைவில் போடுறோம். போட்டால் தான் இதே நாளில் பிறகு இந்த 6 பேர் சை 3x சை 2x சை 5x ஆகிடும். இப்போ இதில் வெளி படம் மாதிரி பொது எடுத்தோம்னால் எக்ஸை பொது எடுத்தா எக்ஸை 3 பேர் இதில் சை 2 பொது எடுத்தா எக்ஸை 3 பேர். இப்போ 2 எக்ஸை 3 வந்துருக்கு. இதில் சை எடுக்கும்போது பாருங்க அடையாளம் மாறுதல் சொன்ன மாதிரி சைவ பொது எடுக்கும்போது மட்டும் அடையாளம் நிற மாறும். இதில் சை இருந்தால் சை மற்ற இடத்துல அதே அடையாளம் தான் ஒன்று எந்த பிரச்சனையும் இருக்கா. இவடத்தை மட்டும் அடையாளம் மாறும். சைவ பொது எடுக்கும்போது உள்ளுக்குள்ள அடையாளங்கள் மாறும். ஆகவே எக்ஸை 3 எடுத்தோம்னா எக்ஸை 2. இதில் பாருங்க இதில் சை வந்து அடுத்தது பாருங்க இந்த 6 அடையாளத்தை மாற்றி பார்ப்போம். அடுத்தது பாருங்க எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் சை 6. இப்போ இந்த கணக்கில் இந்த 5 அடையாளம் சகவாயிட்டா இது 6 சை வந்து கூட்டாச்சு. குழந்தைன்னா பின்னுக்குள்ளால தான் பெருக்கமாக பார்க்கறது. இவர் சய 6 வந்தால் இங்கே சைவாக இருக்கணும் பெருக்கம். அவள் பெருக்கம் எப்படி வருமென்றால் 1 சகவாக இருக்கணும் 1 சைவாக இருக்கும். 6 பெருக்கமாக எழுதணும். 6 தடவை உண்டு 3 தடவை 2 பேரும் காரணி. நான் 3 2 எங்களுக்கு 5 பேரும் 6 மட்டுமே போதும். 1 சகவாக இருக்கணும் 1 சைவாக இருக்கும். சய 6 இருக்கும். சய 6 சகதர செயல்னா தான் சைவாக இருக்கும். அப்போ சய 6 வருது. நடுவில் சக 5 வரணும்டா ஒரு ஆள்லேருந்து ஒரு ஆள் கழிவுடன் சகவம் செய்யணும். அப்போ 6லேருந்து 1 போனால் தான் 5 பேர். 3 2 முடிஞ்சோன்னா 3லேருந்து 2 1 தான் பேர். இங்கே 5 இருக்கிறபடியா நாங்கள் 6 1 தான் காரணியாக இருக்கவும். 6 1 காரணிண்டா அப்படியே இங்கே சக 5 வரணும்டா இங்கே இதில் உள்ள பெரிய காரணிக்கு சகவும் சின்ன காரணிக்கு சைவம் போடணும். முடிவை பாருங்க இதில் சைவ வருதுன்னா 1 சக 1 சைவாக வரும். இதில் சகவம் தான் பெருசுக்கு சக வரும் சின்னனுக்கு சைவ வரும். ஆகவே இப்போ வந்து இதில் 2 மடங்கு மாதிரி எக்ஸை பொது எடுத்த எக்ஸ் 6. இதில் சய உண்டா பொது எடுத்தோம்னா எக்ஸ் சைடுக்கு அடையாளம் மாறணும்னு சொன்னால் சைவாக இருந்தது சகமாக இருக்குது எக்ஸ் 6. இப்போ இங்கேயும் எக்ஸ் 6 இங்கேயும் எக்ஸ் 6 அதை பொது எடுத்தோம் இங்கிறது எக்ஸ் சைவம் உண்டு. அடுத்த கேள்வி பாருங்கோ இதில் சய வந்து அப்படி இருக்கும்போது வாங்க எக்ஸ் வர்க்கம் சய எக்ஸ் சைவா 2மே சைவாக. இந்த அடையாளங்கள்லாம் நீங்கள் எங்களுக்கு கணிதத்தில் வெளியே விடுதுன்னு அது வடிவாக அவதானிக்கிறேன்னா கணக்கில் செய்கிற எல்லாருமே. இதில் சைவர் ஒன்றா 1 சக 1 சைவாக இருக்கும். அப்போ 6 1 வரலாம் அல்லது 3 2 வரலாம் 2 காரணி வரலாம். ஆனால் எங்களுக்கு இங்கே சய 5 பேர் 1 சக 1 சேர்ந்தா 1லேருந்து 1 கழித்து 5 வரண்டா 6லேருந்து 1 போனால் தான் 5 பேர் அல்லது 1லேருந்து 6 போனால் சய 5 பேர். எங்களுக்கு இங்கே சய வாரக்கூடிய சய 5 வேணும்னா 1லேருந்து 6 கழிச்சா தான் சய 5 வரும். அதாவது இதில் நடுவில் சய வாரக்கூடியா 1 சக 1 சைவாக இருக்கிறதுல இதில் பெரிய காரணிக்கு சய போடணும். மாறுக்கு சய போடணும் 1க்கு சக போடணும். சரி பாருங்க எக்ஸ் வர்க்கம் சய எக்ஸ் சய 6 இதில் சய வாரக்கூடியா பெருசுக்கு சயவும் சின்னனுக்கு சகவும். சரி அவையில் நான் பேக்கெட் கூடுதலாக வந்துட்டுது. இங்கே வந்து இதில் எக்ஸை பொது எடுத்தோம்னா எக்ஸை 6 வரும். இதில் 2ல் 1 6 பொது எடுத்தோம்னா எக்ஸை 6 வரும். ஆகவே 2 இடம் எக்ஸை 6 வருது இங்கே எக்ஸ் ஆகும். இது 2 ஒரே தான் 2 இடம் வந்துட்டுது. இங்கே பாருங்க இதில் சக எடுக்க பாருங்க அடையாளம் ஒன்றும் மாறல அப்படியா அதே அடையாளம் தான் அப்படியே வருது. ரைட் அடுத்த இடம்
என்ன ஒரு கணக்கோட நாங்கள் இதை முடிப்போம். எக்ஸ் வர்க்கம் சககளே சகா பாருங்க, ஆரண்ட காரணியை வச்சுக்கொண்டு எத்தனை கணக்கில் இருக்கும். இங்கே சகாரம் இருக்கு. அப்போ ரெண்டும் சகவாக இருக்கும் இல்லை ரெண்டும் சேவாக இருக்கும். நடுவில் எல்லாமே சகம் தான் சகை தான். நாங்கள் சேவை சிந்திக்கிறது இல்லை. நடுவில் சக 7 பேர் எங்களுக்கு தெரியும். ஆரம் 1 தான் 7. ஆரம் 1 தான் 7. அப்போ ஆரோட உண்ட கூட்டத்தான் எத்தனை பேர்? 7 பேர். அப்போ இந்த 7x நாங்கள் 6x ஒரு x பிரிச்சோம். அப்படி எழுத போகிறோம் பாருங்க. எக்ஸ் வர்க்கம் சக RX சக ஒரு x. இதைத்தான் அப்படி எழுதிருக்கோம். ஒரு மாற்றமே இல்லை. இந்த சகா இது ரெண்டுலையும் பாருங்க பொது எடுக்கலாம். எக்ஸை பொது எடுத்த x6. இது ரெண்டுலையும் என்னதை பொது எடுக்கலாம்? ஒன்றுமே இல்லை ஒன்றை பொது எடுக்கலாம். ஒன்றுமே இல்லாத ஒன்றை பொது எடுக்கலாம். ஒன்றை பொது எடுத்தோம் x 6. 6 போக முடியும். இந்த இலக்கத்தோடய ஒன்று இருக்கல 6 தர 1. அப்போ ஒன்று எடுத்தோம்னா 6 மிஞ்சி. இப்போ 2 x6 இங்கே x 1 தெரியும். அப்போ அடையாளங்களை வடிவாக பார்த்து சரியாக பிரிக்கணும்னா மூறுப்பு கோவைகள காரணி எங்களுக்கு பெரிய பிரச்சனை தெரியும். இதுக்குரிய வைத்தியம் எல்லாம் இங்கால புத்தகத்தில் இருக்கு. அடுத்த வைத்தியம் தட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஈரூப்பு கோவைகள் காரணி பொது காரணி எவ்வளோக்கின்ற விஷயம் மட்டும் இதுக்கு இருக்கும். 2 ரூபாய் 2 விட கூட இருந்தாலும் முதலாவது பொது காரணி இதில் 3 ரூபாய் எல்லாம் இருக்கு. ஈரூப்பு கோவையில் இதெல்லாம் இருக்கும். 3 ரூபாய் கோவை இருக்கு. எத்தனை ரூபாய் இருந்தாலும் காரணிப்படுத்துவதுனா முதலாவது பொது எடுக்கிறத படி சிந்திக்கணும். அது வகையான கணக்கு இது. இதில் 2 வகையான பயிற்சி இருக்கு. 7 ஒன்று பயிற்சி செய்யலாம். அடுத்தது பாருங்க, வர்க்க வித்தியாசம் பெறும். வர்க்க வித்தியாசம் பாருங்க, எக்ஸ் வர்க்கம் செய்ய 100. எக்ஸ் வர்க்கம் 3 10 வர்க்கம் எழுதுல. அப்போ எக்ஸாக 10 எக்ஸை 10 இது எம் வர்க்கம் செய்ய 36. அப்படின்னா 36 6 வர்க்கம் எழுதலாம். எம் சக 6 எம் செய்ய 6 இங்கே 16 செய்ய வர்க்கம் எழுதுல. இல்லாத 3 கிடக்கு. எது 3 இருந்தாலும் எழுது. 16 4 வர்க்கம் எழுதலாம். இது ஏ வர்க்கம். 4 சகை 4 செய்ய இங்கே 4 செய்ய 4 சகை எழுதினாலும் பரவாயில்லை. மாறி எழுதினாலும் பரவாயில்லை. எப்படி இந்த பொது எடுக்கக்கூடிய கணக்குகளில் முதல் பொது எடுப்போம். மற்றவர்களுக்கு அப்படியே எழுதலாம். சரி, இது ஒரு வகை கணக்கு. அடுத்தது பாருங்க, இதுவும் வர்க்க வித்தியாசம் தான். ஐச்சி அடுத்தது 4 வகுப்பு கோவை 2 2 சோடி கட்டி பொது எடுத்துக்கிட்டா வரும். இப்படியான இடங்களில் பாருங்க உண்டு வரும். இதில் உண்டு வரும். உண்டு வரை இல்லாட்டி உண்டை பொது எடுக்கலாம். உண்டை பொது எடுக்கலாம். மற்றது எல்லாம் பிரச்சனை. அடுத்த 3 வகுப்பு கோவையில் காரணி இந்த கணக்கு நீங்கள் வடிவாக செய்யணும். இதில் கணக்கு இருக்கு பிள்ளைகள். இது 3 வகுப்பு கோவையில் காரணி. இதில் கணக்கு இருக்கு. இடங்கள் மாறுகிறது. நான் இதெல்லாம் 300 அட்சரப்பு வர மாதிரி எங்கே அட்சரப்பு வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை. நீங்கள் இடமாற்ற தேவையில்லை. இந்த தனியாக உள்ள மாறிலி பெருமானத்தையும் எக்ஸ் வர்க்கத்தின் குணகத்தையும் சேர்த்து பெருக்கமாக எழுதி போட்டு அவற்றை பெருக்கமாக எழுதி அதை வச்சுக்கொண்டு இந்த நடுவுறுப்பை 2ஆக பிரித்து நீங்கள் இந்த கணக்குகளை செய்யலாம். இடம் மாறி வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அடையாளங்கள் கவனம். இந்த இடங்களை மாற்றிக்க அடையாளங்கள் மாறப்படும். சில பேர் இந்த கணக்கில் மாற்ற பாருங்க. இது இந்த கணக்கை மாற்றிக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. 54 செய்ய 15 வயசு சக வைவர்க்கம் இருக்கிறத நீங்கள் வேண்டாம். வைவர்க்கம் செய்ய 15 வயசு சக 54 மாற்றலாம். ஆனால் எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு செய்ய வந்துட்டா இந்த சாத்தியம் இந்த கணக்கு மாற்றுறதுனா சிக்கப்படுவீங்க. ரைட், அப்படியான கணக்குகள் இருக்குது. இதை நீங்கள் வீட்டை செய்து பாருங்கள். பிள்ளைகள் நாங்களுடைய காரணிப்படுத்தல் படிச்சிருக்கிறோம். காரணிப்படுத்தலில் 3 வகையாக கணக்கு செய்திருக்கிறோம். 1 2 உறுப்புள்ள கோவைகளை காரணிப்படுத்தல். 2 உறுப்புள்ள கோவைகளை எப்படி காரணிப்படுத்தல்னா, முதலாவது பொது காரணியை வேறாக்குதல் ஒரு விஷயம் பார்த்துருக்கிறோம். பொதுவாக எடுக்கக்கூடிய மிகப்பெரிய போக்காப்பையை வழியில் எடுத்து பொது காரணியை வேறாக்கி பெருக்கமாக எழுதியிருக்கிறோம். அதாவது காரணிப்படுத்தல்னா பெருக்கமாக இருக்கும். 2வது வகை பார்த்துருக்கிறோம் வர்க்க வித்தியாசம். 2 வர்க்கங்கள் கழித்தல் வித்தியாசமான கழித்தலாக வந்தால் அவன் இந்த அடிரண்டையும் ஒருக்கா கூட்டி ஒரு அடைப்பிலையும் அடிரண்டையும் கழித்து இன்னொரு அடைப்பிலையும் எழுதினால் வர்க்க வித்தியாசம் என்ற கோவைகளை காரணிப்படுத்தக்கூடியவாக இருக்கும். அதாவது ஏ வர்க்கம் செய்ய பி வர்க்கம் என்றால் ஒருக்கா ஏ சக பி ஒரு விளக்கு இன்னொரு விளக்கு ஏ செய்ய பி என்று வரும். இது ஒரு வகை காரணிப்படுத்தல். எப்படி படிக்கிறது. 2வது 4 உறுப்புகள் வந்தால் அதை 2 உறுப்பாக சூடியாக்கி அதில் மீண்டு பொது எடுத்து அங்கே காரணிப்படுத்தி இருக்கிறோம். அப்போ 4 உறுப்பு கோவை வந்தால் நீங்கள் என்ன 2 2 காரணிப்படுத்தும். எந்த கணக்கு வந்தாலும் பொது காரணி ஒரு ஆக்கள் ஒன்று பார்த்துட்டு தான் மீச்சர்களை பார்க்கணும். அதே மாதிரி 3 உறுப்பு கோவை என்ன காரணி என்று பார்த்துருக்கிறோம். 3 உறுப்பு கோவைகள காரணி என்று செய்தால் 3 உறுப்பு கோவைகளை என்ன செய்யணும்னா 4 உறுப்பு கோவையாக மாற்றணும். 4 உறுப்பாக்கி போட்டு திரும்ப 2 2 உறுப்பாக காரணிப்படுத்தணும். 3 உறுப்பு கோவையில காரணிகள் முக்கியமாக இருக்கும். அதில் நீங்கள் பெருக்கும்போது அந்த இலக்கங்கள குறிகள் வெல் கவனமாக இருக்கும். எக்ஸ் வர்க்கத்திൻ്റെയും குணகத்திൻ്റെ குறியையும் இன்னுக்குள்ள மாறிலியையும் பெருக்கி அதைத்தான் பெருக்கமானது பார்ப்போம். அந்த முறையை நீங்கள் விளங்கி கொண்டீர்கள் இந்த காரணிப்படுத்துகிறது உங்களுக்கு வேலை இலகுவாக இருக்கும். எனவே நீங்கள் இவ்வளோத்துக்கு உரிய பயிற்சியை இன்றைக்கு வீட்டியொருக்கா செய்து பார்க்குறத விட நாங்கள் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். அனைவரும் வீட்டை தவறாமல் இந்த பயிற்சியை இன்றைக்கே போய் செய்தீர்கள் தான் இது ஞாபகமாக இருக்குது. சரி, அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.